தன்னோட மருமகளால மகனுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதா இறந்த இன்ஸ்டா பிரபலம் ராகுல் டிக்கியின் தாய் குமரி இருக்காங்க. இதன் பின்னணி என்ன? யூடியூப் பிரபலமான மறைந்த தனது மகன் ராகுல் டிக்கியின் இன்ஸ்டாகிராம் ஐடியை அவரது மனைவி தேவிகா ஸ்ரீ பயன்படுத்தக்கூடாது என அப்பெண்ணின் மாமியார் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். மனுவில் அவர் மருமகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக தனது மகன் சாலை விபத்தில் உயிரிழந்ததாக கூறியுள்ளார். மேலும் தான் மருத்துவ செலவுக்கு கூட வழியின்றி ஏழ்மை நிலையில் இருக்கும் நிலையில் தேவிகா ஸ்ரீ தனது நகைகளை வைத்து பணம் பெற்றதோடு மகனின் இன்ஸ்டாகிராம் ஐடி மூலம் சம்பாதிக்கிறார் எனவும் கூறியுள்ளார். எனவே தனது மகனின் இன்ஸ்டாகிராம் ஐடியை தேவிகா ஸ்ரீ பயன்படுத்தக்கூடாது எனவும் மகனின் செல்போன், கேமரா உள்ளிட்ட பொருட்களை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். என் பையனே போயிட்டு போகுதுன்னு நினச்சேன். அந்த ஐடியிலேருந்து அசிங்கமாக வருது. அதெல்லாம் எங்களை வெளியில் நாங்கள் ஒர்க்குக்கு போகிற இடத்துல எங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. எங்களால் தலை நிமிர்ந்து நடக்க முடியலைங்க. அதனால் என் பையனோட சம்மந்தப்பட்டது எல்லாமே வேணும். அவன் ஃபோன்லேருந்து அவன் கேமராலிருந்து எல்லாமே அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸுமா கூட பார்த்து வாங்கி கொடு. அது இருந்த மனசு திருப்தியாக இருந்துக்குவேன். அவன் ஐடி கொடுக்க முடியாது அப்படின்னா அவன் ஐடி க்ளோஸ் பண்ணுங்க தயவு செய்து. விழுப்புரம் அருகே தலைமுடியை ஒழுங்காக வெட்டாமலும் சீருடையை சரியாக அணியாமலும் வந்த மாணவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் வகுப்பறையில் இருந்து வெளியேற்றியுள்ளார். விழுப்புரம் அருகே உள்ள சிந்தாமணியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் சிலர் அதிக தலைமுடியுடன் முக்கால் பேண்ட் அணிந்து வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர். இது குறித்து தலைமை ஆசிரியர் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்த நிலையில் ஒழுங்கீனமாக வந்த 11 மாணவர்களை வகுப்பறையில் இருந்து வெளியேற்றியுள்ளார். சாலையில் நின்று கொண்டிருந்த அந்த மாணவர்களை பார்த்த விக்கிரவாண்டி போக்குவரத்து போலீசார் அவர்களை அழைத்து காரணத்தை கேட்டறிந்து அறிவுரை வழங்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.